முச்சக்கர வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்களை போதைப்பொருள் பாவித்த நிலையில் செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நடமாடும் ஆய்வக வசதிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் ஜூசி பி பெரேரா, இந்த விசேட வேலை திட்டம் எதிர்வரும் மாதங்களில் நாடு தழுவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டார். முன்னோடி திட்டமாக கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 57 பயணிகள் பேருந்து சாரதிகள் இந்த நடமாடும் ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 10 சாரதிகள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் இத்தகைய திடீர் சோதனைகள் இனிவரும் காலங்களில் தீவிரப்படுத்தப்பட உள்ளன.